guys, welcome to my channel. இன்னைக்கு சண்டே மட்டன் ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில். இன்னைக்கு சண்டே vlog தான். இன்னைக்கு என் கூட ஃபுல்லாக டே இன் மை லைஃப் vlog பார்க்க போகிறீங்க. மதியம் லஞ்ச்ல இருந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். மட்டன் குழம்பு, உருளைக்கிழங்குலாம் போட்டு, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா வறுவல், ரசம், முட்டை பாயில் பண்ணியிருந்தோம். முட்டை வந்து நான் தான் எனக்கு குக் பண்ணேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர்த்துருக்கு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். குக்கிங் போனாலே அவ்வளோ வேர்த்துருது கிச்சனில். சமைக்கும் போதே எனக்கு ரொம்ப பசிச்சுதுன்னு சொல்லிட்டு முட்டை சாப்பிட்டுட்டேன். அதனால் முட்டை இப்போ தொட்டுக்கிறதுக்கு இல்லை, சாப்பிட்டாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மட்டன் குழம்பு, ரசம், மட்டன் சுக்கா எல்லாமே இன்றைக்கி நான் தான் குக் பண்ணேன். நல்லி இருக்குது ஒன்று, ஆனால் அதை சுற்றி இருக்க மட்டன் பீஸ் தான் காணும். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. அதோடைய பீசஸ்லாம் நல்லா உதிர்ந்து போச்சு. கொஞ்சோண்டு தான் நல்லி இருக்கு போல். நல்லி சாப்பிடும்போது ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஹோல் இருந்தால் ஈஸியாக நம்ம சாப்பிட்டுடலாம். இன்னொரு சைடு வந்து க்ளோஸில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வராது, உடச்சி தான் சாப்பிட்ணும். மட்டன் சுக்கா வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த வெங்காயம் சாந்தோடு எடுத்து பஞ்சு மாதிரி அப்படி சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பார்ப்போம். வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி நம்ம சேனல் நிறைய டைம் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா பாருங்கள். இதுக்கப்புறம் செஞ்சு காமிக்கணும்னு சொல்லுங்கன்னா குக் பண்ணி காமிக்கிறேன். மட்டன் குழம்பு டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு, ரசமும் இருக்குது. யாருக்கு வந்து மட்டன் குழம்புல ரசம் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி ரசமும் ஊற்றியும் சாப்பிடுவோம். ரொம்ப பிடிக்கும். ரசத்துக்கு மட்டன் சுக்கா வறுவல் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். செம்மையான லஞ்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு என்னென்ன இந்த டேல நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் காயத்ரி, என்னோட சேனல் நேம் காயி கௌசி vlogs. நான் காயத்ரி, என்னோட சிஸ்டர் நேம் கௌசல்யா, ரெண்டு பேரோட நேமுமே சேனலுக்கு வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சண்டே லஞ்சு சாப்பிட்டு அப்படியே தூங்கினா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நானும் அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்பவே பிஸியாக பரபரப்பாக எனக்கு நிறைய ஒர்க் தான் இருந்துச்சு. அவ்வளோ துணி இருந்தது சேர் ஃபுல்லாக. அதெல்லாம் அழகாக மடித்து பீரோவில் எடுத்து வச்சுட்டு, முன்னாடிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்கிறப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் தூங்கினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் இப்போலாம் அதுக்கு சுத்தமாக டைமே இல்லைன்னு தான் சொல்லணும். எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அது பார்க்கவே வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. நைட்டில் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்னிங்கில் இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதுக்கு எனக்கு டைம் கரெக்டாகிடுது. துணி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஷெல்ஃப் நான் எவ்வளோ தான் எடுத்து வச்சாலும் அப்பப்போ அது வந்து கலைஞ்சிடுது. அதை தான் சரி பண்ணேன். ட்ரெஸ்ஸிங் ஷெல்ஃப் டூர் ஆர்கனைசேஷன் முன்னாடியே நான் போட்டிருக்கேன் வீடியோ, பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ திருப்பி இது கலைஞ்சிச்சு சொல்லிட்டு அதை சரி பண்ணேன். அப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் மேக்கப்புக்கு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சி. அது வாங்கி வச்சு ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து ரொம்பவும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். டெய்லி ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பவுடர் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் இதுதான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ரொம்ப வெளியிலையும் போகிறது இல்லையா. சன்ஸ்க்ரீன்லாம் அப்படியே இருந்தது. அதனால் டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு எவ்வளோ எக்ஸ்பைரி ஆனது பாருங்கள். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னா, நான் வெளியில் போனேன்னா என்னோடய ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். வெயில் பட்டுச்சுனாலே பிங்காக ஆகி ஒரு மாதிரி பிங்காகிடும் ஸ்கின் எல்லாமே. ஃபேஸ்லேருந்து கையில் எல்லாமே நம்மளுக்கு சன்லைட் படுற பிளேஸ்லலாம் அப்படி ஆகிடும். அதனால் சன்ஸ்க்ரீனாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுமோ அதையே அகைன் ரீஃபில் பண்ணி வாங்கி வச்சிட்டோம். லிப் பாம், லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து ரோல் ஆன், அந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மிந்த்ராவில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. நாங்கள் வந்து ஆஃபரில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஆஃபரில் தான் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருந்து, சரி அதில் வாங்கிக்கலாம், நம்மளுக்கும் தேவைப்படுது, எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் தான் வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஷெல்ஃபே க்ளீன் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுட்டேன். அப்பப்போ பண்ணாலுமே ஜன்னல் கிட்டே இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டெலாம் அப்பப்போ படிஞ்சிடுது. நம்ம இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ உடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அப்பப்போ வச்சுக்கிட்டா நம்மளோட ப்ராடக்ட்ஸும் க்ளீனாக நல்லாயிருக்கும்.
இந்த ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெலாசோ பேண்ட், அதுக்கப்புறம் ஸ்கர்ட் 2 அது எல்லாமே வந்து என்னோடய லென்த்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. என்னோடய சைஸ்லேயும் இல்லை, இதுதான் வந்து சின்ன சைஸுமே. இதுக்கு மேலே நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் வந்து அதை கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும், மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட தான் இந்த மினி சீவிங் மிஷின் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மடக்கி என்னோடய சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃபரில் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து முடிச்சுட்டு குளிக்க போயிட்டேன். நான் குளிச்சுட்டு வந்ததும் என்னோட நைட் டைமில் ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுக்கலாம். லிப் பாம் வந்து லிப்பு ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர். ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால லைட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். குளிச்சோட இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம். டே டைமில் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இப்போ இன்னும் சன்ஸ்க்ரீன்லாம் எதுவுமே போடலை. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேஸ்லினோட பாடி லோஷன் லைட்டாக இதுக்கு மேலெலாம் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் இருக்கும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது மட்டும் போட்டுட்டு நான் பொட்டு வச்சுப்பேன். சில பேர் பொட்டுலாம் வைக்காமலே இருப்பாங்க. பவுட்ரு வேணுனாலும் அடிச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம். ஸ்டிக்கர் பொட்டில் நம்ம எந்த கலர் வேணும்னா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வந்து இந்த கலர் பொட்டு வந்து யாராவது யூஸ் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாச்சும் நம்ம ஃபங்க்ஷன் வெளியில் எங்கே போனாலுமே ஸ்டோன் போட்டு வச்சுப்பேன். இது வீட்டில் இருக்கிறப்ப. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஐடெக்ஸில் இருக்க சின்ன சைஸ் போட்டு தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து என்னன்னு தெரில, இந்த பொட்டு ஃபஸ்ட்டில் எனக்கு பெருசாக இருக்கும். இப்போ நான் இதுதான் வைக்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ நைட் டைமில் என்னோடய ஸ்கின் கேர்னு சொல்லிக்கலாம், நான் வந்து யூஸ்வலாக பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம். நைட் டின்னருக்கு டிஃபன்லாம் எதுவும் இல்லை, சேம் லஞ்சுக்கு பண்ண மட்டன் தான். ரசமும் மட்டன் வரவோட இன்னும் தனியாக சாப்பிட்டு பார்க்கல. மதியம் லஞ்ச் டைமில் சாப்பிட்டது பசி வேற எடுக்குது. குளிச்சுட்டு வந்தாலே ரொம்ப பசிக்கும். போயிட்டு ரசமும் மட்டன் வரவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்பில் வந்து அது மட்டும் காட்ட மறந்துட்டேன். துணிலாம் ட்ரெஸ் இந்த ஸ்கர்ட் தான் ஸ்டிச் பண்ணது பாருங்கள். இப்போ எனக்கு கரெக்டான சைஸில் இருக்குது. நானும் என்னோட சிஸ்டருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. இது வந்து கொஞ்சம் அழகாக பிடிச்சி 2 பேரும் ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக ஹெல்ப் பண்ணால் நானும் அவ்வளோ சேர்ந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அது ஸ்டிச் பண்ணுறப்ப தான் பசிச்சுது. அந்த டைமில் அம்மா வந்து கேவுரு கூழ் இருக்குல்ல, கேவுரு கஞ்சி பால் ஊற்றி அது கொடுத்தாங்க. ஸ்வீட் கஞ்சி தான், சூப்பராக. அது குடிச்சிட்டு தான் குளிச்சுட்டு இப்போ வந்தேனே. இப்போ நைட் சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டே இன் மை லைஃப் அந்த மாதிரி எல்லாமே போடலாம் இதுக்கப்புறம். ஓகே, பாய்.